டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தசைகள் வலிமையாக இருப்பதற்கு என்ன செய்யணும்? தசைகள் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். ஒரு சிலருக்கு எப்பவுமே மசில் ஸ்பாசம் இருக்குங்க, உடம்பு எப்போதுமே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி தெரியுது அப்படின்னு. இப்போ தசைகள் வலிமையாக இருக்க, ஆரோக்கியமாக இருக்க புரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கால்சியம், ஜிங்க், மெக்னீசியம் இது எல்லாமே தேவை. விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் விட்டமின் ஏ, இ ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தசைகள் வலிமையாக இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும், நிறைய புரோட்டீன்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. ஜிம்முக்கு போறவங்களாம் நல்ல பல்கா இருக்கணும், இப்போ புரோட்டீன் மிக்ஸ் நான் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த புரோட்டீன் நம்ம உடலுக்கு ஈடு கொடுப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அதற்கேற்ற உணவுகள் நம்ம என்ன சாப்பிடலாம். இப்போ டெய்லி நம்ம புரோட்டீனுக்காக பாதாம் சாப்பிடலாமா? பாதாம் சாப்பிட்டா எந்த அளவுக்கு பாதாம் சாப்பிடணும், அதுல பாதாம் எப்படி எல்லாம் சாப்பிடலாம், யார் யார் எவ்வளவு எந்த அளவுக்கு சாப்பிடலாம்ன்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். பாதாம் இந்த விதையை பொறுத்த வரைக்கும் நம்ம உடல்ல அதிகமான புரோட்டீனை இது தரக்கூடியது. ஸோ கொஞ்சம் எனர்ஜி லெவல் குறையுதா, இன்ஸ்டன்டா நமக்கு எனர்ஜி வேணும்னா நம்ம பாதாம் பருப்பை சாப்பிடலாம். இரவு நல்லா தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலையில அதை சாப்பிடலாம். ஒரு 5 to 6, 7. ஸோ இந்த அளவுல நம்ம பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். மேல இருக்கக்கூடிய அவுட்டர் லேயரை அந்த தோல் பகுதியை நீக்கிட்டு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா ஒரு சிலருக்கு அலர்ஜி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பாதாம் பருப்பு மேல இருக்கக்கூடிய தோல் பகுதியை நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய பருப்பு பகுதியை மட்டும் நம்ம சாப்பிடும்போது உடல்ல நிறைய மாற்றங்கள், அதாவது கால்சியம் நமக்கு நிறையவே கிடைக்குது, புரோட்டீன் சத்துக்கள் நிறைய கிடைக்குது. ஸோ தசைகள் வலிமையாக இருப்பதற்கு, தசைகளோட வலிமை நார்மலா இருக்கணும், வேற எந்த மாதிரியான நமக்கு தசை சார்ந்த பிரச்சனைகளோ வலிகளோ இல்ல இன்ஃப்ளமேஷன், நிறைய பேருக்கு மூட்டுக்கல்ல வலி, அதனால என்ன ஆகும்னா மூட்டுக்கள் சுத்தி இருக்கக்கூடிய தசைகள்ல பாதிப்பு ஏற்படும். அதை சரி செய்யறதுக்கு நம்ம பாதாம் சாப்பிடலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர்க்கோத்து இருந்துச்சுன்னா அதை வெளியேற்றுவதற்கும் பாதாம் பருப்பு பயன்படுது. முக்கியமாக தலைமுடி உதிர்தல் பிரச்சனை இருக்கிறவங்க, தோல் சார்ந்த பிரச்சனைகள், தோல்ல ரொம்ப ட்ரைனஸ் இருக்கு அப்படின்னா அந்த பாதாம் பருப்பை சாப்பிடலாம். ஒரு சிலருக்கு இந்த பாதாம் சாப்பிட்றதுனால தோலில் அலர்ஜி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு சிலருக்கு நட்ஸ் அலர்ஜி இருக்கும், அர்டிகேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது டஸ்ட் மேல பட்டுச்சுன்னா தடிப்பு தடிப்பா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ தடிப்பு தடிப்பா இருக்கக்கூடிய அலர்ஜி நம்ம உடம்புல ஏற்படலாம். அதனால குறைந்த அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாலும் இது பாதிப்பு தான். என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? நிறைய பாதாம் நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு உப்புசம் இருக்கும், செரியாமை, மந்தம், வாதம் அதிகரிக்கிறதுக்கு, இப்ப நான் சொன்ன மாதிரி தோல் சார்ந்த அலர்ஜி பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் பொழுது பாதாமை அளவோடு சாப்பிடும்பொழுது நமக்கு இந்த முழு பலன்களையும் நமக்கு பெறுது. குழந்தைகள் அப்படின்னா ஒரு 4 நட்ஸை ஒரு 4 இல்ல 5 அந்த அளவுக்கு. பெரியவர்கள் அடல்ட்ஸ் நம்ம சாப்பிடும்போது 6, 7 அந்த வகை அந்த அளவோட நம்ம சாப்பிட்டுக்கலாம். வயதானவர்களும் பாதாம் சாப்பிடலாம். ஆனா இதுல முக்கியமாக கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்கக்கூடியவங்க பாதாம் சாப்பிடுவதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 2 பாதாம் சாப்பிட்டாலே போதுமானது. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோட அளவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வர்றதை நம்ம பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகளோ பிளட் பிரஷர் இருக்கக்கூடியவங்களோ சர்க்கரை நோயை பொறுத்தும் நமக்கு பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா இந்த பாதாம் டோட்டலா நம்ம அவாய்ட் பண்றதும் நல்லது. சுகர் லெவலும் நம்ம பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி 2, 3 அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ பாதாம் சாப்பிடுறதுனால நமக்கு இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது. எலும்புகள் வலிமையாகுது. முக்கியமாக பற்கள்ல நிறைய பேருக்கு கேவிட்டிஸ் ஏற்படுதுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பாதாம் பயன்படுது. முக்கியமாக தசைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, முடி வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் இ இதுல நிறைஞ்சிருக்கிறதுனால முடி வளர்ச்சிக்கும் பாதாம் நமக்கு பயன்படுது. இதே மாதிரி நமக்கு தசைகளில் இருக்கக்கூடிய வலிகள், தசைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஒரு சிலருக்கு அட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம், தசை சுருங்கி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி மசில் அட்ரோஃபி, இதை சரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? மசில் அட்ரோஃபிக்காக நம்ம வேற என்னென்ன சிகிச்சை முறைகள் எடுத்துக்கலாம்னா, சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. இதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக ஒரு சிலருக்கு
பேசுறதுக்கே ஒரு தடுமாற்றம் இருக்கும், அடிக்கடி வலிப்பு நோய் வரும். ஸோ இதற்கு வந்து அண்ட தைலம் அப்படின்ற ஒரு மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அண்ட தைலம் நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்லையும் சரி, சரியா பேச்சு வராம இருக்கு, தசைகள் வந்து சூம்பல் இருக்கு அப்படின்னா இதை நம்ம அண்ட தைலத்தை பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு சிலருக்கு தசைகளில் ஏற்படக்கூடிய வலி இருக்கு, தசைகள் வந்து ஒரு மாதிரி வலிமை இல்லாமல் புரோட்டீன் சத்தே இல்லாமல் இருக்கு அப்படின்னா முளை கட்டிய பயிறு வகைகள் தினமுமே சாப்பிடலாம். இந்த முளை கட்டிய பயிறு வகைகளை நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது காலையில கொண்டைக்கடலையோ இல்ல பச்சை பயிரோ நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான மொத்த சத்துக்களும் அதுல நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி முளைக்கட்டிய பயிர்களும் நம்ம சாப்பிடலாம். வெண்பூசணி, நெய் அல்லது லேகியம் இதை சாப்பிடும்போதும் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர், கழிவுகள் இது அனைத்துமே வெளியேறி உடல் வந்து ஒரு தசைகள் வலிமையாக இருப்பதற்கு இது நமக்கு பயன்படுது. அப்போ உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நமக்கு இந்த வெள்ளை பூசணி நெய்யும் இந்த வெள்ளை பூசணி லேகியமும் பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தசைகள் வலிமையாக இருப்பதற்கு இந்த பச்சை பயிரை முளை கட்டி இதனோட நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல், வெல்லம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து நம்ம சாப்பிடும்போது உடல்ல நமக்கு அதிகமான சக்திகள் வந்து உண்டாகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா தசைகள் வலிமையாக இருப்பதற்கு நமக்கு இது தேவைப்படுது. அதுக்கப்புறம் முக்கியமாக மஞ்சனத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நோனி, இதையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த பழங்கள்ல இருந்து செய்யக்கூடிய பழச்சாறுகளையோ இல்ல நம்ம வந்து ஹெல்த் டானிக் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ நோனி சிரப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்து ஒரு 10 ml தினமும் தண்ணீரோடு கலந்து பருகிட்டு வரும்போது தசைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வலிப்பு, சரியா பேச்சு திறமை வராமல் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு வயதிற்கேற்ற உடல் எடை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் குணமாவதற்கும் நமக்கு நோனி சிரப் பயன்படுது. ஸோ இந்த பதிவில் நம்மளுடைய தசை வலிமையாக இருப்பதற்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம். அந்த புரோட்டீன் எப்படி நம்ம எடுத்துக்கலாம், பாதாம் பருப்பு எந்த அளவு சாப்பிடலாம், இல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.